பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துல $15 பில்லியன் செலவுல கூகுள் ஏஐ மையத்தை அமைக்க போறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான தகவலை ஆந்திராவோட சிஎம் வெளியிட, அதற்கு ஆப்போசிட்டாக, அதற்கு போட்டியாக நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட போறார் அப்படின்னு தகவல் இன்னைக்கு வந்திருக்கு. அதுவும் திமுக பத்திரிகையிலே எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வியந்து போவீங்க. அனைத்து வகையிலும் இந்தி மொழிக்கு தடை விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் அப்படின்னு. அதாவது பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேசம் அங்க இருக்கின்ற தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காகவும் அங்க இருக்கின்ற மக்களோட வேலை வாய்ப்புக்காகவும் ஏராளமான தொழிற்சாலைகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காப்லையே, இந்நேரத்தை பார்த்து ஹிந்தி எதிர்ப்பு, பாத்தீங்களா ஹிந்தியை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு மீண்டும் நாடகத்தை தொடங்கியிருக்காங்க. பொதுவாக திமுக பொறுத்த அளவுக்கு மக்கள் காரி துப்பி செருப்ப சாணியில முக்கி அடிக்கிற நிலைமை வரும்போது முச்சந்தில நின்றுட்டு வேற எங்கேயும் திரும்ப முடியாத வழியில இருந்தா திடீர்னு ஒரு பெட்டியை தூக்குவாங்க. பாத்தீங்களா ஹிந்தி தமிழ் அழிக்குது, பாத்தீங்களா ஹிந்தி எதிர்க்கிறோம் அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க. ஆனா ஊர்ல இருக்கிற ஹிந்தி இருக்கிற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை நடத்துற முக்காவாசி பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா திமுகவோட அனுதாபிகள், திமுகவை சேர்ந்தவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகள் நடத்துற பள்ளிக்கூடத்துல கூட ஹிந்தி இருக்கா. ஆனா திமுக காரங்க போடுற நாடகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்க்கிறோம், நாங்க இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு பயங்கரமான நாடகத்தை போடுவாங்க. இதை இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான நக்கல் நையாண்டியோட கலாய்ச்சிருக்காரு. விசாகப்பட்டினத்தில் $15 பில்லியன் மதிப்பிலான ஏஐ மையம் ஆந்திர முதல்வர் கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளார். ஆனால் தமிழக முதலமைச்சர் ஹிந்தி எதிர்ப்பு மசோதா தாக்கல் செய்யும் முயற்சியில் உள்ளார். இது திமுகவின் பரிதாப அரசியலையும் தவறான முன்னுதாரணங்களையும் எடுத்து காட்டுகிறது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பங்கமா கலாய்ச்சிருக்காரு. பொதுவாகவே திமுக காரவங்க வெளியில தான் பயங்கரமா பேசுவாங்க. பயங்கரமா ஹிந்தி எதிர்ப்பு, நாங்க தமிழை எப்படி தெரியுமா காப்பாத்துறோம் அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள தங்களுடைய குழந்தைகளையே ஹிந்தி படிக்க வைப்பாங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது கிடையாது, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை படிக்க வைப்பாங்க. இதுதான் திமுகவோட நாடகம்.